கிளம்புறேன்டி ஊருக்கு. பார்த்து பத்திரமா இரு சரியா? வாயெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காம ஒழுங்கா இரு. நான்லாம் ஒழுங்காதாம்மா இருக்கேன். இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உனக்கு. எங்கன்னா வயசு பொண்ணு மாதிரி பேசின்னு இருக்கிறியா நீ? உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வச்சுன்னு இருக்கிற. இப்போ நான் என்னம்மா பண்ணிட்டேன்? தேவையில்லாம எதுக்குமா என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துன்னு இருக்கிறேன்? நானும் நேத்துல இருந்து பார்த்துன்னு இருக்கிறேன். நீ பாட்டு ரொம்ப ஓவரா பண்ணின்னு இருக்க. யாரும்மா நேத்துல இருந்து ஓவரா பண்ணின்னு இருக்கிறது? நீயா இல்ல நானா? தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சு விட்டது நீ தானே. எங்கன்னா சும்மா இருக்கிறியா? அது நீ வாழ போற வீடு தானே. அங்க போய் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணலாமா? இப்படிலாம் பேசலாமா? எது நான் பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சேனா? மா கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுமா. அதுவும் இல்லாம அது எப்படிமா நீ பிரச்சனைன்னு சொல்லுவ? அது என் உரிமைமா. அதை தானம்மா நான் கேட்டேன். அதை போய் எப்படி நீ பிரச்சனைன்னு சொல்லுவ? உரிமையா? என்ன உரிமையில நீ அந்த வீட்டில் போய் சண்டை போடுற? இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏதோ உன்னை நான் அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அந்த வீட்டுக்கு நீ மருமகளே ஆகி அதுக்கப்புறம் உனக்கு அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாம விட்டாங்கன்னா கூட நீ போய் தாராளமாக சண்டை போட்டு கேட்கலாம். நீ இன்னும் அந்த வீட்டுக்கு மருமகளே ஆகலை. அதுக்குள்ளே என்ன உரிமையில நீ போய் சண்டை போட்ட? இங்கே பாரு, நீ நேற்று ஷில்பாவை பேசுனது உரிமைக்காக பேசின மாதிரிலாம் தெரியல. உன்னை மறந்துட்டாங்களேன்னு பேசின மாதிரி தெரியல. நீ காயத்ரி மேலே இருக்கிற பொறாமையில பேசின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அவளுக்கு எல்லாம் பண்ணுறாங்க, அவளை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னு உனக்கு பொறாமடியே. எது நான் பொறாமையில பேசுறேன்னா? ஏம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பேசுற? அத்தை கூட என்ன அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலம்மா. நீ ஏம்மா இப்படி பேசுற? என்ன ஏன் காயத்ரி கூட என்ன அப்படியெல்லாம் பேசலம்மா. நான் பொறாமையில பேசுறேங்கிற? எனக்கு அவன் மேல என்னம்மா பொறாமை வேண்டி கிடக்கு? அதான் ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நந்தினி பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ யார் மேலேயும் பொறாமப்படுற பொண்ணு கிடையாது. இங்க பாரு அர்ச்சனா, தேவையில்லாம உன் தங்கச்சிக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காத. நேத்து உன் தங்கச்சி சண்டை போட்டது எல்லாம் உரிமைக்காக சண்டை போட்டது கிடையாது. அவ முழுக்க முழுக்க காயத்ரி மேல இருக்கிற பொறாமையில தான் சண்டை போட்டிருக்காரா. இல்லன்னு வைய, இவளுக்கு புடவை வேணும்னா இவ ஷில்பாவை பார்த்து கேட்டிருக்கணும். ஏன் அத்தை எனக்கு புடவை எடுத்து கொடுக்க மறந்தீங்கன்னு அவகிட்ட நேரடியாக கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு என்னமோ காயத்ரிக்கு எல்லாத்தையும் நீங்க பண்றீங்க. காயத்ரி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க என்ன கவனிக்கிறது இல்லை. எதுக்கு எல்லாத்துக்கும் காயத்ரி காயத்ரி அவ பேர் இழுத்தா இவ? அப்ப அவ மேல பொறாம இருக்க தொட்டு தானே இவ அப்படியெல்லாம் பேசுனா? என்னமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவளுக்கு எப்படி தோணுதோ அப்படித்தானே அவ பேச முடியும். அதுவும் இல்லாம காயத்ரி மேல பொறாமப்படுறதுக்கு இவளுக்கு என்னமா இருக்குது? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் இல்லம்மா. பாருடி, நந்தினி காயத்ரியை ஃப்ரெண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கான்னா காயத்ரி பேரை இழுக்காம அவளோட பிரச்சனையை பேசியிருக்கணும். அதை விட்டு புட்டு தொட்டதுக்கெல்லாம் நேற்று காயத்ரி காயத்ரி காயத்ரின்னு காயத்ரி பேரை தான் இவ இழுத்துக்கிட்டு இருந்தா. அதுலயே தெரியவானா இவளுக்கு பொறாம என்ன? இங்க பாருமா, நேத்து நான் அவளை இழுத்து பேசுனதுக்கு காரணம் அவ மேல இருக்கிற பொறாமைனால இல்ல. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சதுன்னு சொன்னேன். மத்தபடி நான் அவளை எந்த குற்றமும் சொல்லல. அது அவளுக்கே பிரச்சனை இல்ல. உனக்கு என்னமா பிரச்சனை இப்போ? நீ எதுக்குமா தேவையில்லாம என் மேல தேவையில்லாத பழியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? பாருடி, எந்த தாயும் பெத்த பொண்ணு மேல வீண் பழிய போடணும்னு விரும்ப மாட்டா. நானும் அப்படித்தான். எனக்கும் உன் மேல எந்த பழியும் போடணும்னு அவசியம் கிடையாது சரியா? அதனால எனக்கு ஒன்றும் வரப்போறது கிடையாது. நேற்று நீ பேசுனது அப்படிதான் இருந்தது. அந்த பொண்ணு பேரை இழுக்காம பேசியிருந்தீங்கன்னா கூட என் மனசு ஆடி இருக்கும். தேவையில்லாம அந்த பொண்ணு பேரை இழுத்து அந்த பொண்ணு தேவையில்லாம மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு எதுக்கடி எதுக்கடி இத்தனை பேரை கஷ்டப்படுத்துறேன் நீனே? சும்மா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா. நேற்று நான் பிரச்சனை ஆரம்பிக்கலன்னு எல்லாருக்கும் தெரியும். மனித ஆரம்பிச்சு வச்சா நம்ம எடுத்து கொடுத்த புடவையை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டா. அவளை போய் கேட்கறத விட்டுட்டு தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு அவளையும் கேட்க முடியாது, ஷில்பாத்தையும் கேட்க முடியாது. ஆனா என்ன மட்டும் ஈஸியா கிட்டுருவல்ல. நீ என்ன வேணாலும் கேட்ப. இதுல எனக்கு பொறாமன்னு வேற சொல்லுவேன். இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். அது என்னம்மா, என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமாக இருப்பேன். என் மேலே தான் தப்பு இருக்குன்னே நீ முடிவு பண்ணிடுற. என் தப்பு வேற யாரும் பண்ணவே மாட்டாங்களா? நான் மட்டும் தான் தப்பு பண்ணுவேனா? இல்லை அவங்க உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால நீ அவங்கள எதுவும் கேட்க மாட்டேங்கிறியா? ஓ, உன் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எதனா பிரச்சனை வந்துடும்னு யோசிக்கிறியாம்மா? நீ அவங்கள போயிட்டு எதுக்கு என் பொண்ணுக்கு புடவை எடுக்காமல் விட்டுன்னு நீ கேட்டால் அவங்க உங்ககிட்ட கோச்சிப்பாங்க. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதனா சண்டை வந்துரு போகுதுன்னு யோசிக்கிற. அப்படி தானே? அதனால தான்மா நீ அவங்கள எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. ஆனால் பெத்த பொண்ணு நீ என்ன வேணாலும் கேட்டுடலாம். உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பேசலாம். அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ முறையா பேசி இருந்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. உனக்கு உன் அத்தை கிட்ட பிரச்சனைனா அவளை கூப்பிட்டு தனியாக வச்சு பேசியிருக்கணும். அது நான் பொதுவில் வச்சு எல்லாரும் முன்னாடி அப்படி பேசுறது அது தப்பு தானே? அவங்க மட்டும் என்ன பொதுப்படையாக வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. ஆனால் நான் அவங்கள தனியாக கூட்டின்னு போய் கேட்கணுமா ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்கன்னு? நல்லா இருக்குதேம்மா நியாயம். இங்கே பாரு நந்தினி, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத. ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க. அவளை தான் நான் சொல்லுவேன். அவள் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு என்னைக்கும் நினைக்க மாட்டா. அவள் உன்னை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்க மாட்டா. அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாத. பாத்தியாக்கா அம்மாவை இவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு. ஏம்மா அவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். எல்லா பிரச்சனையும் நீ கண் கூட இருந்து பார்த்த. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா உனக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மனசு வருது? அது சரி, என்னதான் இருந்தாலும் உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் தானே முக்கியம். உன் பொண்ணு எக்கடி கெட்டு போனாலும் உனக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. அப்படி தானே? இங்கே பாரு நந்தினியே, நீ எக்கேடி கெட்டு போகணும்லாம் நான் நினைக்க மாட்டேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசினு கிடக்கிறேன். உன் அட்டைக்காரிக்கிட்டே நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அதுவும் இல்லாமல் பேசுறதுக்கு ஒரு முறை இருக்குடி. அப்படி தான் பேசணும். அதை விட்டுட்டு எல்லாரும் முன்னாடியே அவளை அப்படியெல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கல. அவ்வளோதான். சரி விடுமா, இதுக்கு மேலே வாங்கிட்டு பேசி ஒரு பிரச்சனமும் இல்லை. எப்படி இருந்தாலும் நீ உன் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட்டிவாக நிற்ப. அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்ச விஷயமும் தான். சரி, நான் இனிமேல் அவங்கக்கிட்ட எதையும் கேட்க போகிறதில்ல. அதானே உனக்கு வேணும். நீ அப்போ தானே நிம்மதியாக இருப்ப. உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் இனிமேல் அவங்கக்கிட்ட எதையும் கேட்கலாமா.
சொல்கிறேம்மா. இப்போ மட்டும் இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் கூட அவங்க வீட்டில் இருந்து எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, எதனா ஒரு நெருக்கடி வந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன். அங்கே எதிர்த்து நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். அப்போ தானே நீங்களாம் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கெடாது. நந்தினி மட்டும் எக்கெட்டு கெட்டு போனாலும் யாருக்கும் எந்த கவலை இல்லை. ஐயோ அப்படி கூட சொல்லக்கூடாது. இல்லை, உங்களுக்குலாம் என் மேலே அக்கறை இருக்குது. கரெக்டு. நந்தினி நல்லா தான் இருப்பா. ஆனால் நந்தினி யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் அப்படியெல்லாம் இருன்னு சொல்லலடி. நீ என்னடி இப்படி பேசின்னு இருக்கிற? இல்லைம்மா, நான் இனிமேல் அப்படியே இருந்துக்கிறேம்மா. நான் இனிமேல் எதையும் பேச போகிறதில்ல. நான் பாட்டுன்னு அமைதியாக இருந்துக்கிறேன். அதான் என் லைஃபுக்கு நல்லது. ஏன்னா நான் எதையாவது வாயை திறந்து சொன்னாலும் யாரும் அதை நம்ப போகிறதில்ல. பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு எல்லாரும் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இதெல்லாம். மற்றவங்கள விட நீ பேசுவ. என் மேலே தப்பு இல்லைன்னு எல்லாரும் சேர்ந்து சொன்னாலும் நீ அதெல்லாம் நம்ப மாட்டேன். என் மேலே தான் தப்புன்னு எல்லார் வாயும் அடிச்சுட்டு என்ன குறை சொல்கிற ஆளு நீ. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்மா. எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீ எனக்கு சப்போர்ட்டிவாக நின்னது கிடையாதும்மா. எனக்கு நல்லா தெரியும். என்னால் இனிமேல் எந்த பிரச்சனையும் வெளியே சொல்லவும் முடியாது. சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல. மற்றவங்க நம்பினாலும் நீ நம்ப போகிறதில்ல. அதனால நான் இனிமேல் எந்த பிரச்சனையும் வெளியே பேச மாட்டேன். இங்கே பாரு நந்தினி, இப்படி எல்லாம் பேசி அம்மாவை கஷ்டப்படுத்தாதடி. நான் உனக்கு என்றைக்குமே துணையாக இருப்பேன்டி. ஏன்டி இப்படி எல்லாம் பேசுகிற? சும்மா சொல்லாதம்மா, சப்போர்ட்டிவாலாம் இருப்பேன்னு. என் மேலே தப்பே இல்லைனாலும் நீ என் மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசுகிற ஆள். அதுவும் இல்லாமல் நான் நியாயமான விஷயத்துக்கு தான் சண்டை போடுறேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதுக்கும் நீ என் மேலே தான் குறை சொல்லுவேன். நீ ஏன் அதையெல்லாம் கேட்குற, நீ ஏன் அதுக்கெல்லாம் சண்டை போடுறன்னு நீ என்ன தான் வாய அடைக்கிற. ஆனால் அதுக்கு காரணமாக இருந்த யாரையுமே நீ எதுவும் கேட்டது கிடையாது. என் சந்தோஷக்கும் எனக்கும் நடந்த சண்டையில் கூட நீ சந்தோஷக்கு தான் சப்போர்ட்டிவாக நின்று. நான் அவ்வளோ கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாத்தையும் புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் நீ என் பக்கம் வந்து நின்னியே. அதுக்கும் நான் அவ்வளோ போராட வேண்டியதாக இருந்தது. வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாளாவது நீ எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பியான்னு நான் எவ்வளோ ஆசையாக ஏங்கியிருக்கேன் தெரியுமாம்மா. ஆனால் நீ எந்த விஷயத்துக்கும் எனக்கு துணையாக நின்னதே கிடையாது. நான் கெஞ்சி கதறி கூத்தன்னதுக்கு அப்புறம் தான் நீ என் பக்கம் வந்து நிற்பிய. அதுக்கு முன்னாடி வரையும் நீ என்ன தான் குறை சொல்லுவேன், என்ன தான் தப்புன்னு சொல்லுவேன், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவேன். எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதும்மா. எல்லாரும் அவங்கவுங்க பசங்களுக்கு தானம்மா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீ மட்டும் ஏம்மா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டேற? நீ உண்மையிலே என்ன பெத்தியா இல்லைங்கிறதாவது தூக்கிட்டு வந்துட்டியாம்மா? எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குமா. அப்படியெல்லாம் இல்லைம்மா நந்தினி, என்னை கஷ்டப்படுத்தாதம்மா. அம்மாவுக்கு உன்னை எதோ குறை சொல்லணுன்னெல்லாம் கிடையாதும்மா. நீ எந்த பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்க கூடாது. நீ நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிற ஆள் நான். அவ்வளோதான். ஷில்பா கிட்ட உன்னை எதையும் கேட்காதுன்னு சொன்னதுக்கு அந்த வீட்டில் நீ போய் வாழ போகிற. உனக்கு மனசில் எந்த குறையும் இல்லாமல் நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான்ம்மா, வேறு ஒன்றும் கிடையாது. உனக்கு எதுனாலும் உங்கள் அத்தைக்கிட்ட நேரடியாக போய் கேளு. அவ்வளோதான். எல்லாரும் முன்னாடி கேட்குறது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதுதான்மா கரெக்டும் கூட. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நீ நேருக்கு நேரம் சண்டை போகிறதுக்கு அவன் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. அவன் மனசளவில் ரொம்ப நல்லவன், ரொம்ப தங்கமானவனை. அதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் யோசிக்கணும்மா. கோபம் வருதுன்றதுக்காக அதை மட்டும் முன்னாடி வச்சுக்கின்னு எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. அதனால தான் நான் உன்னை அப்படியெல்லாம் அவட்ட பேசாதுன்னு சொன்னேன். நான் அதனால தான்மா அப்படி சொன்னேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதும்மா. நான் உனக்கு எப்போவுமே துணையாக தான் இருப்பேன் கடைசி வரைக்கும். நீ என்ன சொன்னாலும் சரி, அம்மா உனக்கு துணையாக நிற்பேன். இப்போ நீ இப்படி தாம்மா சொல்லுவேன் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக. ஆனால் நாளை பின்ன எதனா ஒரு பிரச்சனைனா நீ அப்போ என் பக்கம் நிற்க மாட்டேம்மா. இப்படியெல்லாம் நீ என்கிட்ட பேசவும் மாட்டேன். அப்படிலாம் கிடையாதும்மா. அம்மா என்றைக்குமே உனக்கு பக்கம் பலமாக இருப்பேன். நீ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல அம்மா கிட்ட சொல்லுமா. அதை எப்படி அணுகணும், எப்படி பேசணுங்கிறத அம்மா உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ நீ புரிஞ்சுப்ப. என்ன நான் உன் பக்கம் தான் இருக்கிறேங்கிறத புரிஞ்சுப்பேன். நீ எந்த பிரச்சனையும் சொல்ல மாட்டேங்கிறடியே. எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு என்றைக்குன்னா ஒரு நாள் வெடிக்கிற அன்றைக்கி என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாமல் எல்லோரும் குழப்பத்தில் இருப்போம். எனக்கும் எந்த ஒரு பிடிமானமும் கிடைக்காது. நீ என்ன பிரச்சனையா அப்பப்போ சொல்லிடுமா. அதுதான் நல்லது. அப்போ உனக்கு புரிஞ்சிடும். அம்மா உன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லா புரிஞ்சிடும்மா. நீ எதையுமே இனிமேல் மனசில் போட்டு வச்சுன்னு இருக்காதம்மா. இது நல்ல வாப்பனா சொல்லு அம்மா கிட்ட. நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால தான் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேங்கிறேன். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அது என்னால் தாங்க முடியாமல் வெளியே வந்துடுதுமா. அப்போ தான் பெரிய பிரச்சனையும் ஆகிடுது. அதுதான் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. சரிம்மா, நீ சொன்னதை நான் பண்ணுறேன், அப்படியே பண்ணுறேன். இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்கிறேன். நீ எனக்கு சொல்லு, நான் புரிஞ்சுப்பேம்மா. கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன். நீ எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு நான் நம்புகிறேம்மா. கண்டிப்பாக இருப்பேன்லம்மா. இருப்பம்மா நந்தினி, நீ எதுனாலும் அம்மா கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். அம்மா நந்தினி, சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ அம்மா கிட்ட சொல்லலைனாலும் என்கிட்டயாவது சொல்லு. சரியா? எல்லாத்தையும் மனசுலேயே போட்டு வச்சுக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வருது. சரிக்கா. சரிடா அம்மா, அழாதண்ணா. என் புள்ளிய நான் அழ வச்சுட்டேன். நீ அழாதடாண்ணா. அம்மாவை மன்னிச்சிடு. சரிம்மா, நானும் சாரி கேட்டுக்கிறேன். சாரிம்மா. பரவாயில்ல விடுமா, நீ அழாத. சரிம்மா. அக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? என் கிளாஸ்ல ஒரு கேர்ளும் ஒரு பாயும் லவ் பண்றாங்களாம்க்கா. ஐயோ, என்னடி சொல்ற?
ஆமாக்கா, என் ஃப்ரெண்டு ஷைனி தான் என்கிட்ட சொன்னாலே. ஓ அப்படியாடி. ஆனா அதை பத்தியெல்லாம் இனிமேல் நீ யார்கிட்டயும் பேசாத சரியா? யாராச்சும் உன்கிட்ட பேச வந்தாலும் நீ என்கிட்ட இதெல்லாம் பேசாதீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடணும் சரியா? சரிக்கா, நானும் அந்த பொண்ணுகிட்ட அதை தான்க்கா சொன்னேன். என்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லாத, நீ வேணா போய் மிஸ்கிட்ட சொல்லிக்கோ, ஆனா என்கிட்ட எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொன்னேங்க்கா. வெரி குட்க்கா, நீ அப்படிதான் இருக்கணும் சரியா? சரிக்கா. அம்மா என்னம்மா எங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டே வரல? டீ அம்மா வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன், ரெடி ஆகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். நீ என்ன பண்ணு, ஜூலி அக்கா கிட்ட போயிட்டு நான் கேட்டேன்னு சக்கரை கேட்டு வாங்கிட்டு வா சரியா? சக்கரையாம்மா? சரிம்மா வாங்கிட்டு வரேன். ஏம்மா நம்ம வீட்டில் சக்கரை காலி ஆயிடுச்சா? அதனாலதான் ஜூலி அக்கா கிட்ட வாங்கிட்டு வர சொல்றீங்களா? ஆமாண்ட தங்கம், வீட்டில் சக்கரை காலி ஆயிடுச்சு, இப்போ கடைக்கு எங்கேயும் போக முடியாதுல்ல, அதனால தான் அக்கா கிட்ட போய் வாங்கிட்டு வர சொல்றேன். நீ போய் வாங்கிட்டு வா, நான் அப்பா கிட்டேயே சொல்லியிருக்கிறேன், அப்பா வரும்போது வாங்கிட்டு வந்துருவாரு சக்கரை சரியாம்மா? இப்போ நீ அக்கா கிட்ட போய் வாங்கிட்டு வரியா? சரிம்மா, அதை போய் வாங்கிட்டு வரேன். கனி நீல நானும் வரேன். அம்மா நானும் போயிட்டு வரட்டாமா? இல்ல சத்யா, எதுக்கு சக்கரை வாங்குறதுக்கு 2 பேரு? சொல்ல நீ போமா. சரிம்மா, நீயே இருக்கா, நான் போயிட்டு வரேன். விட்டா போதும்னு ஓடிட்டம்மா. சரி என்னம்மா என்னோட கையில எடுத்துட்டு வந்திருக்கீங்க? காலையில நீ ஸ்கூலுக்கு போற அவசரத்துல நோட்டை டைனிங் டேபிள் மேலேயே வச்சுட்டு போயிட்டடி, அதனாலதான் ஞாபகமா எடுத்து வச்சிருந்தேன், சாயங்காலம் நீ வந்ததும் கொடுக்கணும்னு. ஏன்னா நீ இதுல எதையாவது முக்கியமா எழுதி வச்சிருந்தீன்னா அது உனக்கு உதவும்ல, படிக்கிறதுக்கு தேவைப்படும்ல, அதனாலதான் எடுத்து வச்சேன். ஆமாம்மா, தேங்க்ஸ்மா. அப்புறம் ஸ்கூல் எப்படி போச்சு இன்னைக்கு? நல்லபடியா போச்சா? டெஸ்ட் எல்லாம் எதனா வச்சாங்களா? நல்லபடியா எழுதினியா? டெஸ்ட் எல்லாம் எதை வைக்கலம்மா, புது லெசன் தான் நடத்துனாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, மேக்ஸ்ல எல்லாத்துலயுமே புது புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணாங்கம்மா. சரிம்மா. அப்புறம் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்ககிட்ட நல்லபடியா பேசுறாங்களா? ஏன்னா இது புது ஸ்கூல் வேற இல்ல, உனக்கு அங்க தினேஷை மட்டும் தான் தெரியும், அவனை தாண்டி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நல்லபடியா பேசுறாங்களா எப்படி? எல்லாரும் நல்லதாம்மா பேசுறாங்க. என்னம்மா நான் இப்பதான் ஸ்கூலுக்கு சேர்ந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட? சும்மா தெரிஞ்சுக்கலாமேட்டு தாம்மா கேட்டேன். அதுவும் இல்லாமல் அம்மா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க முடியுமா என்ன? நீங்களா இப்போ எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னே புரிய மாட்டேங்குது. போன வாரம் வரை நீ தினேஷ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, இப்போ நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழையபடி பேசுகிற. அதான் உங்கள் மனசை புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது. சரி பேசினாலாவது புரிஞ்சிக்க முடியுமான்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அது சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஒரு சின்ன சண்டை அவ்வளோதாம்மா, அது சரியாயிடுச்சு. நாங்கள் இப்போ பழையபடி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ரொம்ப நல்லதுமா. அவனும் நல்ல பையன்தான், நான் இதை சொல்ல மாட்டேன், நல்லா படிக்கிற பிள்ளை தான் அவனும். ஆனால் இப்போ 2 பேருமே படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமாம்மா, 2 பேருமே படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். பாருங்க, அவனும் நல்லா தான் படிக்கிறான், நானும் நல்லா தானே நம்ம படிக்கிறேன். நல்லா தான்டா படிக்கிறீங்க, அதெல்லாம் அம்மா எதுவும் சொல்லலை. ஆனால் இப்போதைக்கு படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்தினீங்கன்னு வையேன், பிற்காலத்தில் நீங்கள் 2 பேருமே நல்லா இருப்பீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். சரிம்மா. சரிம்மா, ரொம்ப நல்லதுமா. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட உனக்கு ஏதாவது சொல்லணும், இல்லை எதை பற்றியாவது பேசணும் அப்படின்னா நீ தாராளமாக அம்மா கிட்ட ஓப்பனாக பேசலாம் சரியா? எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்லியாக டிஸ்கஸ் பண்ணி என்கிட்ட. அம்மா எதுக்கும் கோவப்பட மாட்டேன், எதையும் சொல்ல மாட்டேன். நீ தாராளமாக எந்த விஷயத்த வேணாலும் அம்மா கிட்ட சொல்லலாம். நீ எதையும் மனசுல எல்லாம் போட்டு மறைச்செல்லாம் வச்சிருக்க வேண்டாம் சரியா? எந்த விஷயமா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லணும், ஓகேவா? சரிம்மா. ஐயோ, என்ன அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க? நோட்டு பின்னாடி ஏதாவது எழுதி வச்சு தொலைச்சிருக்கணும்னு கூட தெரியலையே எனக்கு. என்னடி சரிம்மாங்கிறது மட்டும் தான் காதுல விழுந்தது, மத்ததெல்லாம் அப்படியே ஹம்மிங்ல போயிருச்சு. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? எதனால ஓப்பனா சொல்றேன்னு சொன்னம்மா. சரிடி அம்மா, அதை எனக்கு காதல விழற மாதிரி சொல்லணும்ல நீனே. அதுவும் சரிதாம்மா. சரி, அப்ப இனிமேல் எதுனாலும் என் பொண்ணு என்கிட்ட ஓப்பனா பேசுவா, அப்படித்தானே? ஆமாம்மா, எதுனாலும் பேசுவேன். வெரி குட்மா, அப்படித்தான் இருக்கணும். இனிமேல் எந்த விஷயத்தையும் மறைச்சு வைக்காத, உன் மனசுலயும் சரி உன் நோட்டுக்கு பின்னாடியும் சரி எந்த விஷயத்தையும் மறைச்சு வைக்காத சரியா? என்னம்மா சொன்னீங்க? இல்ல, இனிமேல் உன் நோட்டுக்கு பின்னாடியே எந்த விஷயத்தையும் மறைச்சு வைக்காதன்னு சொன்னேன்டி. அம்மா நோட்டுக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்காங்க போலயே. அம்மா, அது ஏதோ தெரியாம பண்ணிட்டேம்மா, சாரிம்மா. டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியே, அதானே? நீ பண்ணது உனக்கு தெரியாதா என்ன? அது சும்மா விளையாட்டுக்காக பண்ணி பார்த்தம்மா, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. முதல்ல எதுனாலும் நிமிந்து என்னை பார்த்து பதில் சொல்லிடி. உண்மையிலேயே சும்மா விளையாட்டுக்காக தாம்மா அப்படியெல்லாம் பண்ண. நீ விளையாட்டுக்கா பண்ணி பார்த்துருந்தாலும் சரி, உன் மனசுல ஏதோ ஒரு ஆசையோட தான் நீ அதெல்லாம் செஞ்சு பார்த்திருந்தாலும் சரி, அது 2மே தேவையில்லடி. எதுவுமே வேணாம், இப்போதைக்கு எதுவுமே வேணாம். எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுமான்னு சொன்னதுக்கு காரணம் இருக்குது சரியா? நீ எந்த பிரச்சனையிலையும் போய் வீழ்ந்துடக்கூடாது, உன் கவனம் எதுலேயும் செதறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஓப்பனாக பேசுன்னு சொல்கிறது. நீ எதுனாலும் அம்மா கிட்ட சொல்லு. உன் மனசில் யாருனா இருக்கிறாங்களா? யாருனா இல்லை, உன் மனசில் தினேஷ் இருக்கிறானா? சொல்லு. அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதும்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? ஏம்மா இப்படி பயப்படுற? அம்மா பேசும்போதோ இல்லை அம்மா முகத்துலையோ ஏதாவது கோவத்தை காட்டுறேன்னா, இல்லை ஏதாவது கோவம் தெரியுதா உனக்கு? நீ ஏன் இப்போ இப்படி பயப்படுற? நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். உன் மனசில் தினேஷ் இருக்கான்னு தானே கேட்டேன். இதே ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தா நீ எப்படி பதில் சொல்லியிருப்ப அதுக்கு? அப்படி சொல்லு என்கிட்ட. ஆமாவா இல்லையா? அது மட்டும் போதும் எனக்கு. அம்மா, அது வந்து தெரியாமல் எனக்கு மா, அது வந்து எனக்கு தினேஷை பிடிக்கும்மா. சரி, அப்புறம் அவனுக்கும் என்ன பிடிக்கும்மா.
பிடிக்குங்கிறது எப்படி கொஞ்சம் ஓப்பனா தான் சொல்லேன்டி, கிளியரா சொல்லு எனக்கு. எங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்குமா, நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த விஷயமா இருந்தாலும் நிமிர்ந்து பார்த்து பேசு. எதுக்கு நீ தலையை தொங்க போடுற? முதல்ல நிமிரு பாப்போம். இப்ப சொல்லு, உண்மையிலே ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா. அவ்வளோதாம்மா. எதுனாலும் ஓப்பனாக பேசிட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது. உனக்கே நல்லா தெரியும் நான் இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டான ஆள் இல்லைன்னு. ஆனால் அதுக்குன்னு என் பொண்ணு லவ் பண்ணிட்டுமேனு என்னால் இப்போ சப்போர்ட்டும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நீ படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணு. எந்த காலமாக இருந்தாலும் சரி, உனக்கு உன் படிப்பு தான் கை கொடுக்கும், சரியா? அதுதான் உனக்கு பெரும் உதவியாக இருக்கும். உலகத்தில் யார் உதவி பண்ணலைனாலும் உன் படிப்பு உனக்கு கை கொடுக்கும் எந்த சூழ்நிலையிலையும். அதனால் அதை விட்டுறக்கூடாது, உன் கவனம் செதறக்கூடாது. நீ நல்லபடியாக படி, நல்ல டிகிரி வாங்கு, நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாதிச்சுக்கோ. அதுக்கப்புறமா நீ என்ன வேணாலும் டிசைட் பண்ணிக்கோ. அதுக்குன்னு நீ நீ லவ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் படிப்பு முக்கியமாக இருக்கணும், சரியா? எனக்கு பெரிய கனவு இருக்குடி. உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நீ நல்லபடியாக வாழணும், உனக்கு நல்ல மாமியார் கிடைக்கணும், உன் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்கணும், உனக்கு நல்ல புருஷன் அமையணும்னு நிறைய இருக்குது என் மனசுக்குள்ளே. அது பெரிய கனவாகவே இருக்குது. ஏன்னா என் மாமியார்கிட்ட நான் எவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும், அது உனக்கும் நல்லா தெரியும். அந்த மாதிரிலாம் உனக்கு இருக்கக்கூடாது. உனக்கு நல்ல குடும்பம் கிடைக்கணும்டி. தினேஷோட குடும்பம், அதான் பத்மாமாவோட குடும்பம், அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் தான். நீ சுகன்யா அத்தைக்கு மருமகளாக வாக்கப்பட்டீன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தான். மனசார நான் சொல்கிறேனே, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் அது உனக்கு கிடைக்கணும்னா அவ்வளோ சுலபத்தில் நீ அப்படியெல்லாம் போயிடக்கூடாது. நீ படிக்கணும். நீ படித்து நல்லபடியாக ஒரு இடத்துக்கு வந்து அப்போ நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக போகணும். அப்போ அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது அம்மாவோட ஒரு கனவாகவே எடுத்துக்கிய நீ அம்மாவோட கனவை நிறைவேற்றி இதை இப்போ உன் கையில் நான் பொறுப்பாக ஒப்படைச்சிடுறேன், சரியா? இதை இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும். படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லபடியாக படி. அவனும் படிக்கட்டும், நல்லபடியாக வேலைக்கு போட்டோம், சரியா? அதெல்லாம் நான் அம்மா எதுவும் சொல்ல மாட்டேன். லவ் எல்லாம் இருக்கட்டும், அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், ஆனால் படிப்பு முக்கியமாக இருக்கணும், சரியா? சரிங்கம்மா, கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவோம்மா. ஆனால் உங்களுக்கு எம்எல்ஏ எந்த கோபமும் இல்லையாம்மா? நான் ஏன்டி கோவம்லாம் போட போகிறேன்? இனி அந்தளவுக்கு என்ன தப்பு பண்ண? இல்லை, இதெல்லாம் தப்பு தானம்மா. இந்த வயசில் லவ் பண்ணுறதெல்லாம் தப்பு தானம்மா. அப்போ இந்த காலத்து பசங்களாம் தெரிஞ்சே தப்பு பண்ணுறீங்க, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்லைம்மா, அது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம். இந்த விஷயத்தெல்லாம் தெரியாமல் யாரும் செய்ய மாட்டாங்கம்மா, தெரிஞ்சே தான் எல்லாரும் செய்வாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது, அவ்வளோதான். இப்போதைக்கு படிக்கிற வயசு, ஒரு வயசுக்கு ஒரு கடமை இருக்குது. இப்போதைக்கு படிக்கணும், படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க, அவ்வளோதான் அம்மா சொல்கிறது. ஏற்கனவே அம்மா சொல்லிட்டேன், அதே தான். சரிங்கம்மா, கண்டிப்பாக நான் நல்லா படிப்பேம்மா. அவனும் நல்லா படிப்பான். நானும் அவனும் அப்படிதாம்மா பேசி வச்சுட்டு இருந்தோம், ரெண்டு பேருமே நல்லா படிக்கணும், இதையெல்லாம் ஓரமாக வச்சிடலான்ட்டு. புத்திசாலிங்க தான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அது போதும், சரியா? சரி வா, நம்ம போய் டீ குடிக்கலாம். சக்கரை இன்னும் வரலையேம்மா. பேசி முடிச்சிட்டோம்ல, சக்கரை வந்துடும், வா போவோம். சரிங்கம்மா. வாடி. ஸோ என் அத்தையை அழ வச்சு ஊருக்கு அனுப்பிட்டேன், அப்படித்தானே? நான் என்ன வேணும்னே பண்ணேன்? சும்மா என்னையே குற்றம் சொன்னா நான் என்ன பண்ணுறது? அதுவும் சரிதான். ஆனால் அத்தை உன்னை குறை சொல்கிறாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னெல்லாம் நீ சொல்லாத நந்தினி. குறை சொல்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியும். அவங்க உன்னோட அம்மாடி, உன்னை பற்றி நிறைய தெரியும். உங்ககிட்ட எதெல்லாம் தப்பாக இருக்குன்னு அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதனால தான் உனக்கு அதை குறையா சொல்லி உன்னை திருத்த பார்க்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. உனக்கு பிடிச்சா அதை நீ மாற்றிக்க, இல்லைன்னா விட்டுரு, அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஆள் தானே நீனு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசாத இனிமேல், சரியா? அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கங்கிற, ஆனால் நிறைய விஷயத்துக்கு அத்தை உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கடி, அது உனக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். சரிங்க, நீங்கள் சொன்னபடியே வச்சுப்போம், நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு வச்சுப்போம். ஆனால் அம்மா எனக்கு என்னங்க சப்போர்ட்டிவாக இருந்துருக்குறாங்க? நீங்கள் என்ன அப்படி பார்த்துட்டீங்க? உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை நடந்த போது உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஷில்பாத்திக்கும் எனக்கும் நடந்த பிரச்சனையிலையும் ஷில்பாத்திக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் உங்கள் தங்கச்சிக்கும் எனக்கும் பிரச்சனை நடந்தாலும் உங்கள் தங்கச்சிக்கு தாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருந்ததே இல்லை. அப்பா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாரு. வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் அப்போ தான் என்னை காப்பாற்றுவாரே, தெரியுமா? ஒரு சின்ன சண்டை நடந்தாலும் இல்லை எதையாவது நான் போட்டு உடச்சிட்டேன்னா கூட என் அம்மா என்னை போட்டு அப்படி திட்டுவோம். அப்போ அங்கேருந்து ஓடி வந்து என்னை காப்பாற்றிடுவார். அப்படி இருக்கும்போது என் அம்மா எனக்கு எப்போ சப்போர்ட்டிவாக இருந்தது? நீங்கள் எப்போ பார்த்தீங்க அதை? எல்லார் வீட்லேயும் அப்படித்தானே. பொண்ணுங்க ஏதாவது தப்பு பண்ணுவீங்க, அப்போ அங்கே உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க, அம்மாங்க திட்டுவாங்க. இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானேடி. என் மணி பண்ணாத தப்பா, மணி வாங்காத திட்டா, அப்பா எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார் அவளுக்கு. இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். ஆனால் உன் விஷயத்தில் நீ நிறைய யோசிக்காத நந்தினி. அம்மா உனக்கு சப்போர்ட்டிவாக இல்லைன்னு நீ இவ்வளோலாம் ஃபீல் பண்ணி அழாது. அவங்களையும் அப்படிலாம் சொல்லாதடி. உனக்கும் எனக்கும் நடந்த பிரச்சனையில் கூட அத்தை உனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக தாண்டி பேசுனாங்க. நீ அதையெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு எல்லாமே புரியும்டி. அவங்க உன்னை பெற்றவங்க, உன்னை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நீ எப்படி பேசுவ, எப்படி ரியாக்ட் பண்ணுவ, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நீ அவங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் இனிமேல் பேசாத நந்தினி. அவங்களோட சப்போர்ட் உனக்கு அவங்க அந்த நேரத்தில் அவங்க உனக்கு காட்டலனாலும்
பண்ணாலும் அவங்க மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருப்ப, உன் லைஃப்பை பற்றி மட்டும்தான் அவங்க நினைப்பாங்க. நீ நல்லா வாழணும், நீ நல்லபடியாக இருக்கணும், அது மட்டும்தான் அவங்களோட தாட்டில் இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. கண்மூடித்தனமான ஒரு சப்போர்ட்னா அது உனக்கு அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். அத்தை உனக்கு அது பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. மாமா காட்டு மிராண்டித்தனம், ஐம் சாரி, மாமா உனக்கு எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனாக பண்ணுறாரு, காமிச்சிக்கிறாரு. என் பொண்ணுன்னு காமிச்சிக்கிறாரு. அத்தை காமிச்சிக்க மாட்டுறாங்க, அவ்வளோதான். பாரு பேச்சு வாக்கில் அப்படியே என் அப்பாவை காட்டு மிரண்டின்ட்டீங்கல்ல. பாரு, நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னேன், நீ அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பேசுற. இதுதான்டி உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே. சிரிக்காத லூசு. மதியம் நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுலேருந்து மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா. அத்தை அழுதுகிட்டே ஊருக்கு போனாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நான் ஒரு 3 மணிக்கா ஃபோன் பண்ணி பேசினேன். நீங்கள் ஏதோ ஃபீல் பண்ணாதீங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அவளை, அந்த பிசாசை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு நான் புத்திமதி சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொன்னேன். சரி பண்ணாங்க. வேற உங்க அத்தை கிட்ட பேசுனீங்களா நீங்க? நான் பேசினேன். நீ பேசுனியா உன் அத்தை கிட்ட? இல்ல நான் இன்னும் பேசல, அவங்க பேச்சு காவு விட்டுட்டேன். ஏன்டி பாவுண்டி அம்மா, பேசுடி. அப்படியெல்லாம் பேச மாட்டேன். ஒரு 2 நாளாவது உங்க அம்மா கிட்ட பேசாம இருந்தா தான் அவங்க என்ன ஞாபகம் வச்சுப்பாங்க. அடுத்த முறை எதுனாலும் நான் தான் அவங்க மனசுல வந்து நிக்கணும். அதுக்கு நான் அவங்க கிட்ட பேசாம இருந்தா தான் கரெக்டா இருக்கும். கடவுளே நந்தினி, அம்மா பாவுண்டி, ரொம்ப ஃபீல் பண்றாங்கடி உன்னை நினைச்சு. அவங்க எதோ மறந்துட்டாங்கடி, ஜென்யூனாவே மறந்துட்டாங்க. அவங்க ஒன்றும் தெரிஞ்செல்லாம் அப்படி பண்ணலடி, ஏதோ தெரியாம தாண்டி பண்ணிட்டாங்க. விடாண்டி. அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. நான் வீட்டோட மூத்த மருமகளாக போறேன். என்னையெல்லாம் மறக்கக்கூடாதுங்க. உங்களை நான் கல்யாணம் பண்ண போறேன். உங்க தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது எனக்கு சாரி எடுக்கலன்னா அது பெரிய தப்புங்க, பெரிய தப்பு. நான்லாம் மன்னிக்கவே மாட்டேன்பா. எனக்கு புரியுது நந்தினி, நீ ஹர்ட் ஆயிருக்கன்னு. கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே அவங்க மறந்துட்டு இருப்பாங்கடி. வாண்டடாலாம் யாரும் பண்ண மாட்டாங்கல்ல. வாண்டடா பண்ணாங்கன்னு நானும் சொல்லலையே. அப்புறம் என்னடி, பெரியவங்க தானே, விட்டுற. சரி சரி, ரொம்ப கெஞ்சாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் அத்தைக்கிட்ட பேசுவேங்க, அப்புறமா பேசிக்கிறேன். வா, இது போதுமா எனக்கு? ஆனா சந்தோஷ், நான் ஒன்று சொல்லவா? சொல்லு. ஒரு படத்துல வடிவேலு ஒரு டைலாக் சொல்லுவார், ஒரு காமெடி டைலாக். பாசத்துல நீங்க என் தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவார். எனக்கு இப்போ உங்களை பார்த்தா அப்படிதாங்க தோணுது. எப்படி 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 சொல்லு திருப்பி. ஏன் நீங்க அந்த காமெடி எல்லாம் பார்த்தது இல்லையா? நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்டி. எங்க காமெடி டைலாக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்க பாத்தீங்களா? அது ஒரு படத்துல வரவங்க, அவருக்காக யாரோ ஒருத்தவங்க சாப்பாடு என்னமோ போட்டிருப்பாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு அவங்கள பார்த்து, பாசத்துல என் தாயை நீங்க ஓவர் டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு. எனக்கு இப்போ உங்களை பார்த்தா அப்படிதான் சொல்லணும்னு தோணுது. பாசத்துல என் அம்மாவை ஓவர் டேக் பண்ணிட்டீங்க நீங்க. கடவுளே, அப்படியாடி? உண்மையாவாடி? ஆமாங்க, எனக்கு அப்படிதான் தோணுது. நான் நினச்சேன் நீங்கள் என்கிட்ட கோவப்படுவீங்க. நான் ஷில்பாத்தை கிட்ட சண்டை போட்டதுனால நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் நேற்றே என்கிட்ட பேசிட்டீங்க. ஷில்பாத்தை கிட்ட தப்பு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனாலும் உங்கள் அம்மாவையும் விட்டு கொடுக்கல, நீங்கள் என்னையும் விட்டு கொடுக்கல. அதே மாதிரி நீங்கள் என் அம்மாவையும் விட்டு கொடுக்கல. என் அம்மா பண்ணதை சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு பண்ணுறீங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். சந்தோஷ் நல்லவன் நல்லவன்னு சொல்லும் போதெல்லாம் உனக்கு புரியல, இப்ப புரியுதுல? ரொம்பவே புரியுது. சரி நந்தினி, ஆனா சீக்கிரமே நீ என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லணும்? பாசத்துல என் அப்பாவையே நீங்க ஓவர்டேக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அந்த அளவுக்கு நான் வருவேன். இது பேராசையில் இருக்கு. அப்படியே வச்சுக்கிய, என்ன பேராசப்படக்கூடாதா என்ன? கண்டிப்பா அதையும் நீ சொல்லுவ. கண்டிப்பா நான் உன்னை சொல்ல வைப்பேன். பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷ். மனசெல்லாம் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு தெரியுமா? மைண்டெல்லாம் ரொம்ப ஃப்ரீ ஆயிருக்கு. எங்கேயோ வெளியே போகணும்லாம் கூட அவசியம் இல்லை. இப்படி மொட்டை மாடியில் ஜாலியாக உங்கள் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு இப்படி பேசுறதே எனக்கு அப்படியே என்னமோ மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி சொர்க்கம் மாதிரி இருக்கு எனக்கு இது. எனக்கு வந்து அப்படி இருக்கு நந்தினி. நான் அன்னைக்கு சொன்னேன்ல, லைஃப் இப்படியே போயிட்டா நல்லா இருக்கும்னு. இப்போவும் அப்படிதான் தோணுது. லைஃப் இதே மாதிரி போயிட்டா நல்லா இருக்கும்.